சரி, நீங்க சொல்லிடாதீங்க யார்கிட்டயும். இது வரைக்கும் சொல்லல, ஆனா என்ன சொல்ல வச்சிராத. இங்க பாருங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். ஆமா, நீ என்ன சுசீந்திரத்திலேயே சுத்திட்டு இருக்க? என்ன விஷயம்? என் ஒய்ஃபோட தங்கச்சி ஊரை விட்டு ஓடி வந்துட்டா. அவளை தேடிதான் இங்க வந்திருக்கேன். இப்ப எங்க இருக்கா அவ? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பொண்ணு தான். இந்த கோயில்ல தான் எங்கேயோ இருந்தா. யாரு அந்த பொண்ணை காட்டு. அங்க இருக்கா பாருங்க, அந்த பொண்ணு தான். அம்மா, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? காவேரி வா போலாம் வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. எங்க அவ? காட்டு. அது வாங்க. இல்ல, அவ இங்கதான் இருந்தா. அதுக்குள்ள எங்கேயோ காணாம போயிட்டா. விசாலாச்சு குடும்பத்தோட வராங்க. சேது வேற நிக்கிறான். இவன் கூட இருக்கிறத பார்த்தா நாம யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருமே. சேது, நீ முதல்ல கிளம்பு. சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணிட்டு நீயே எனக்கு போன் பண்ணணும், சரியா? இல்ல, அவன் இங்கதான் இருப்பா. நீங்க என் கூட வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். நான் சொல்றேன்ல, நீ முதல்ல கிளம்பு. அதை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இல்லங்க, நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அவளுக்கு இந்த ஊர்ல வேற யாருமே கிடையாது. நீங்க தான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் அவள் தப்பிச்சு போயிருக்கா. சேது, சம்பந்தம் இல்லாம பேசாத. அவ என்கிட்ட விளக்குக்கு என்ன இருக்கான்னு கேட்டா. அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஓ, நீ ஒண்ணு சொல்ல வேணாம். நீ கிளம்ப போறியா இல்லையா? சரி, நான் வரேன். துளசியை காமிக்க சொன்னதே மேகலா தான். ஆனா காமிக்கலான்னு பார்த்தா வேண்டான்னுட்டா. துளசிக்கும் மேகலாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. ராஜசேகர் ப்ரோ இங்க என்ன பண்றாரு? ஹலோ பிரதர். பிரதர், என்ன பிரதர், ரொம்ப பக்திமான ஆயிட்டீங்க போல. கோயிலுக்குலாம் வந்திருக்கீங்க, ஏதாவது வேண்டுதலா? இல்ல பிரதர், நான் தேடி வந்த பொண்ணு துளசியை இங்க பார்த்தேன். அப்படியே பிரதர், எங்க பாத்தீங்க? என்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த கோயிலுக்குள்ள தான் போனான். பிரதர், அப்ப இன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட மாட்டிப்பா பிரதர். கோயிலுக்குள்ள இருந்தா கண்டிப்பா வெளியே வந்துதானே ஆகணும். ஆமா பிரதர். இன்னைக்கு எப்படியாவது அவங்கள பாக்குறீங்க, கண்டிப்பா அவங்கள தூக்குறீங்க. நீங்க தூக்கிடுவீங்க பிரதர். இந்த தடவை அவளை தப்பிக்க விடக்கூடாது பிரதர். என்ன அவ ரொம்ப சோதிச்சிட்டா பிரதர். பிரதர், இந்த பொம்பளைங்களும் அப்படிதான் பிரதர். என் மச்சா மலேசியால இருந்து ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தானே, அவ ஒருத்தியால வீட்டுல தினமும் பிரச்சனை தான் பிரதர். அவ பேரு ஜனனி. இவ பேரு துளசி பிரதர். விசாலாட்சி அக்கா, உங்களை இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பாருங்க, நம்ம பேசி நிச்சயம் பண்ணோம். நம்மளோட அடுத்த சந்திப்பே கோவில சந்திக்க வச்சுட்டாரு சாமி. ஆமா. ஆமா, சாமிக்கு ஏதாவது பூஜை சொல்லிருந்தீங்களா? ஆமா, கல்யாணத்துக்காக சாமி முன்னாடி ஒரு வேண்டுதல் பண்ணிட்டா நல்லது இல்லையா? தடங்கள் எதுவும் வராது பாருங்க, அதான். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஸ்பெஷல் பூஜை அக்கா பண்ண சொன்னாங்க. அதான் வந்தோம். என் நல்ல நேரம் நீங்க 3 பேரும் வந்திருக்கீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. நீங்களும் காவேரியும் கடவுள் அருளால ரொம்ப வருஷம் ஆரோக்கியத்தோட இருக்கணும். பையன் நல்லா தானே இருக்கான், பாக்குறதுக்கும் பணிவா இருக்கான். ஆனா பாருங்க, காவேரிக்கு தான் புரியவே மாட்டேங்குது. அவளை கூட சரி பண்ணிடலாம். அவளோட பிடிவாதத்துக்கு ஜனனியும் சிவாவும் தான் காரணம். அந்த தைரியத்துலதான் அவ முரண்டு பிடிச்சிட்டு இருக்கா. ஆமா, காவேரிய ஈஸியா அவ பக்கம் இழுத்துக்கலாம்ல. நீங்க என்ன எதுவும் வேண்டுதலா இல்ல சும்மா வந்தீங்களா? இல்ல, காவேரியும் ஜனனியும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க.
இங்கதான் இருக்கேன்னு சொன்னாங்க. அதான் நாங்களும் வந்துட்டோம். அப்படியே பௌர்ணமி பூஜைக்கு இப்பவே சொல்லி வச்சுட்டா நம்ம பூஜையை முதல்ல வச்சிருவாங்க. கல்யாண வேலைங்கள கோயில் பூஜையில இருந்தே ஆரம்பிச்சு. அதுக்கு தான் பிரதர் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவள் வெளியே வரட்டும், அவளை இங்கேயே தூக்குறேன். பிரதர், எங்க வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க. கொஞ்சம் அசந்திங்கன்னு வச்சுக்காங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அவளை தப்பிக்க விட்டாதானே. சரி, நான் வரேன். சீதாவும் மேகலாக்கும் என்ன சம்பந்தம்?